சும்மா சொல்லக்கூடாது. ப்ராஜெக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப அண்ணா நகர், கேகே நகர், சிட்டிக்குள்ள எந்த அளவுக்கு ஏன் இங்க பண்ண மாட்டாங்களான்னு எனக்கே தோணும். அங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரீமியமா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாது. டிசைனர் வாஷ் பேஷன் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, Instagramல ரீல்ல பார்த்த வாஷ் பேஷனா இருக்கும். அதே மாதிரி பூஜா ஸ்பேஸ் இருக்கு. லொகேஷன பார்த்துட்டு உடனே சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் வாங்க. இப்ப ஸ்க்ரீன்ல இருக்கிறது டைரக்ட் பில்லர் கான்டாக்ட் நம்பர் தான். நம்ம அட்வர்டைஸ்மென்ட் போட கூட காமிச்சிருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கு எந்த ஒளிவு முறையும் இருக்காது. நம்ம மேனேஜ் பண்றோம் அப்படின்னாலும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஈஸ்டர்ன் சைட் தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் காரிடாரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. சரிங்களா? தாம்பரம் வேளச்சேரி ரோட்லேருந்து நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்வின் மெமோரியல் ஸ்கூல், அதே மாதிரி ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்கூலுக்கு நியர்பையில் இருக்குது. நீங்கள் தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ்னு உடனே பெருங்குளத்தூர் வரைக்கும் இருக்க ஸ்ட்ரெச் பேர் தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் தான். அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரொம்ப ஃபேமஸான ஆல்வின் மெமோரியல் ஸ்கூல், அந்த ஏர்ஃபோர்ஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த சிக்னல்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பக்கம் தான். நான் வீடியோக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குமார் பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பிள்ளைனுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாகி நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முழுக்க புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியா. கொஞ்சம் டைம் எடுத்து லொக்கேஷன் பார்த்துருங்க. அதே மாதிரி லொக்கேஷன் லிங்க் பார்க்குறீங்களா, அதுக்கு கீழே வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜினுடைய லிங்க்கும் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுடைய ரீசேல் ப்ராப்பர்ட்டி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவ் ரீசேல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நம்ம இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக தான் போட்டுட்ருக்கோம். அதனால் இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ணாத சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட்டோட லொக்கேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டினுடைய ஹைலைட்ஸை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேங்க. எதனாலனா, மற்ற ப்ராஜெக்ட்டுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்போ தான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் தாய்மார்கள் அப்பாக்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஏரியா அதிகங்க. 5400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் வெறும் 9 வீடு தான். எல்லாமே ஸ்பேஷியஸான யூனிட், ஸ்பேஷியஸான 3 BHK வித் பூஜா ஸ்பேஸோட. பூஜா ஸ்பேஸ்ன்னு சொல்கிறதே ஒரு தனி வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃப்ளோர் பிளான், வீடுகளினுடைய ஃப்ளோர் பிளானில். பூஜா ஸ்பேஸோடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். உங்களுக்கு வீடு நல்லா ப்ரீமியமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக சொல்லணும்னா ஆர்கிடெக்ட் வச்சு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அது பார்த்த உடனே தெரியுது. உங்களுக்கு அந்த ஹேண்டில்லாம் பாருங்களேன், பேசிக்கான தீமில் இல்லாமல் SPD எமர்ஜென்சி அதோட ஆஃபீஸில் இருக்கும்ல, அந்த மாதிரி தீமில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு நம்ம லாபி நல்லா இருந்தது, கிளாஸில் கொடுத்துருக்குறாங்க. லிஃப்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுஜிடெக் பிராண்டில் இருக்குது. உங்களுக்கு நம்ம சேஃப்டி டில் டோர் இருக்குல்ல, மெயின் டோருக்கு முன்னாடி, அதுவும் நல்லா இருந்தது. மெயின் டோர் நல்லா இருந்தது. வாஷ் பேஷன் மாடர்ன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய வாஷ் பேஷன், அட்டாச் பாத் கிளாசெட் ஃபிட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே ப்ரீமியமாக இருக்குது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அது இங்கே நான் பார்த்ததுனால தான் சொல்கிறேன். இந்த வீடியோ ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து எந்த நிறை குறை எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பர்சனலாக நான் அப்கிரேட் ஆகிக்கேன், எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை சவுத்தில் தாம்பரம் வேளச்சேரி ரோட் காரிடாரில் சேலையூர் பத்மாவதி நகர் 4th ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வின் மெமோரியல் ஸ்கூல், ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ரெண்டுமே பக்கம் தான். அந்த 2 ஸ்கூல்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா 1.1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் ஹாஸ்பிட்டல் இருக்குல்லையா, மெடிக்கல் காலேஜ், அங்கேருந்து கரெக்டாக 1.2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லொக்கேஷன் தான். நம்ம கேம்ப் ரோட் சிக்னல்லேருந்து வரும்பொழுது பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் ஹாஸ்பிட்டலில் தாண்டி நீங்கள் போக வேண்டிய தேவை இருக்காது. இந்த காலையில் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் பாரத் லா காலேஜ் இருக்குது, பாரத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, பாரத் ஸ்கூல் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, KV1 இருக்குது, KV2 இருக்குது, MCC இருக்குது, MCC ஸ்கூலும் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த காலையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முக்கியமாக ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு இந்த லொக்கேஷன் கனெக்டிவிட்டி வைஸில் ஈஸியான லொக்கேஷனாக இருக்கும். நீங்கள் மெப்ஸுக்கு போகணும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் ஸ்ரீராம் கேட்வே சென்றடையணும் அப்படின்னாலும் சரி, தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அந்த பாரத் யூனிவர்சிட்டி அந்த 150 ஃபீட் ரோட்லேருந்தே நீங்கள் டிராஃபிக் இல்லாமல் பெருங்குளத்தூர் சிக்னல் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். லாஸ்ட்டில் மட்டும் ஒர்க் இப்போ ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரிட்ஜ், அந்த பெருங்குளத்தூர் பிரிட்ஜில் கனெக்டிவிட்டி கொடுக்குற ப்ராஜெக்ட் தான் தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ். நீங்கள் அப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் கேட்வே போகலாம். அதனால தான் நான் ஸ்ரீராம் கேட்வேக்கு கனெக்டிவிட்டி வைஸில் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். OMR கனெக்டிவிட்டிக்கும் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஈஸ்ட் சைடு என்ட்ரன்ஸ்லேருந்து 4.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. தாம்பரம் வேளச்சேரி ரோடினுடைய அசுர வளர்ச்சி நான் சொல்லி தான் தெரியணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. ஒரு வாட்டி லொக்கேஷனையும் பார்த்துட்டு எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க. இந்த கடையில் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை கண்டிப்பாக உங்களோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு ஒரு வாட்டியாவது சைட் விசிட் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். 5400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸாக கட்டியிருக்கிறாங்க. ஒரு ஃப்ளோருக்கு ஒரு 2 BHK, 2 3 BHK, ஸ்பேஷியஸான 3 BHKன்ற விதமாக மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 9 வீடு தான். 3 BHKக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குங்க. 3 BHK எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங், 2 BHK வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங். இப்போ 3 BHKவும் அவைலபிள் இருக்குது, 2 BHKவும் அவைலபிள் இருக்குது. எல்லா வீடுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வென்டிலேட்டடாக இருந்தது. 3 BHK உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 3 BHK இருக்குங்க. 2 வேரியண்ட்டில் 1523 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன்று, 1446 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன்று. 2 BHK 1055 ஸ்கொயர் ஃபீட், 45% UDS. இது ஒரு நல்ல UDS வேல்யூ. இந்த 2 3 BHKல நான் டிஃப்ரெண்ட்டாக என்ன பார்த்துருந்தேன் அப்படின்றத
வீடியோக்குள்ளே சொல்கிறேன் வாங்க. இப்போயே சொன்னால் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் வீடியோ பார்க்குறீங்க, ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னா தான் எனக்கு அது மூலிமா ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்குங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய எஃபர்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாமா? உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மெயின் கேட் கொடுத்துருக்குறாங்க. எம்எஸில் மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. 2 BHKக்கு ஒரு கவர்ட் கார் பார்க்கிங், 3 BHKக்கு 2 கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, இவி இருக்குது, சோலார் பேனல் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகும். லாபி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, வீடியோ டோர் ஃபோன் இருக்குது, உங்களுக்கு காமன் டாய்லெட் இருக்குது, செக்யூரிட்டி நாக்கள், வாட்ச்மேன் நாக்களுக்கு செக்யூரிட்டி ரூமும் இருக்குது. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்வெல்லுங்க, மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது, சம்ப் கொடுத்துருக்காங்க, செப்டிக் டேங்க் இருக்குது, ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் சீப்லைன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். உங்களுக்கு கிளாஸில் லாபி கண்ட்ரோல் இருக்குது. இந்த லாபி ஃபுல்லாகவே கிளாஸில் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு ஃபினிஷ் இருந்தது. இந்த லிஃப்ட் இருக்கக்கூடிய வால்யூம் சரி, ஸ்டெப்ஸ்லையும் சரி, ஃப்ளோரிங் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து எஸ்எஸ்ல. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேசிங் 3 BHK இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 1446 ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். வந்துடுங்க ப்ரோ. Fujitec 8% 544 kg. ஆனால் ஒரு சில லிஃப்ட்லலாங்க 4% சொல்கிறாங்க. 4% நம்ம நிற்கிறதுக்கு இடம் இருக்காது. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு சில லிஃப்ட்டுலாம் லிஃப்ட் கம்பெனி ஏதாவது ரிவ்யூ பண்ணுற சான்ஸ் கிடச்சிச்சுன்னா அதை நான் உங்ககிட்ட ரிவ்யூவாக சொல்லணும். லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் 2 போர்ஷன் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு போர்ஷன் இருக்குங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK. அந்த வீட்டினுடைய மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேசிங். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங். அந்த வீட்டினுடைய மெயின் டோரும் இதுவும் ஆப்போசிட்டில் கிடையாது. இது வந்து 2 BHK. இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற 3 BHK. லெஃப்ட்லேருந்து வெளியில் வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியது. காரிடர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக இருந்தது. ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த கிரில்ல யூஸ் பண்ணியிருக்க கலர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குங்க, நல்லா ட்ரெண்டியாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஃபயர் ஸ்பேஸ். இப்போ நான் செப்பல் கலந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷூ கப்போர்ட் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ட் விண்டோ இருக்குது, UPVC விண்டோ, ஓப்பனபிள் விண்டோ தான். இந்த புஷ் புல் கன்ஃபியூஸ் மாதிரி இது ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோருங்க. வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 22 அடிக்கு 12 அடி சைஸில் இருக்கக்கூடிய லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டோர் ஃபோன் கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MR பிராண்டில் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1446 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 3 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. பூஜா ஸ்பேஸோடு இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளே வந்த உடனே பூஜா ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இன்டீரியர் ஒர்க் அடிஷ்னல் தான். நீங்கள் சூஸ் பண்ணுற மெட்டீரியல், அந்த கலர் காம்பினேஷன், ஸ்பெக்ஸை பொறுத்து ரேட் டிஃப்ரென்ஸ் வரும். இந்த பூஜா ஸ்பேஸ்லையும் லாஃப்ட் இருக்குது, ஒரு விண்டோ இருக்குது, OTSக்கு. UDS 45%ங்க. இது ஒரு சூப்பரான UDS வேல்யூ. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் வாலில் டிவி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு UPVC ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோடு இருக்குது. இந்த வீட்டினுடைய எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி கொடுத்து 10-12 அடி அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. இந்த பால்கனியினுடைய சைஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 10.4 அடிக்கு 8.4 அடிங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹேண்டில் MSல கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் வந்து நல்லா இருந்தது. இங்கே வாஷிங் மிஷின்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வாட்டர் அவுட்லெட்டும் இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங்கில் லாஸ்ட் லெஃப்ட் கார்னரில் சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஸ்பேஷியஸான கிச்சன் இருக்குங்க. 10 அடிக்கு 10 அடி சைஸில். கிச்சன் ஸ்லாப்ல ஒயிட் கலர் கிரானைட் இருக்குது. வால்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் நீங்கள் பார்க்க முடியும், நல்ல ஒரு ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய வாஷ் பேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர். அதே மாதிரி இது வந்து பாருங்கள், குடிச்சுக்கோங்க. நம்ம டம்ளர் அந்த மாதிரி ஏதாவது வாஷ் பண்ணணும்னா நீங்கள் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும், அந்த தண்ணி வந்து ட்ரைன் ஆகிடும். அது ரீல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெஜிடபிள் கட்டிங் டேபிள் கூட இருக்குது. இங்கேயும் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லாப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 சாக்கெட் இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, செல்ஃப் கடப்பா கலரில் இருக்குது. அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிங்க்கும் இருக்குது, அவுட்டர் சிங்க். இங்கே கிரானைட் ஃப்ளோரிங்கில் இருக்குது, வால்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, சிங்க் டேப் இருக்குது. அவரோட வெளியிலையும் ஒரு சிங்க் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இதெல்லாமே நான் பார்த்து தாங்க உங்களுக்கு சொன்னேன். இப்போ நம்ம பெட்ரூம்ஸ் அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம். மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்த உடனே அந்த பால்கனிக்கும் இந்த பூஜாக்கும் இன்பிட்வீனில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமில் ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் விண்டோவாக இருந்தது. செல்ஃப்குள்ளே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணுன்ற மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். லாஃப்ட் இருக்குது. இங்கே நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பெட்ரூமினுடைய லிவிங் ஸ்பேஸ் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் இருக்குது.
வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டுங்க பேரியோட பிராண்டில். இந்த டைல்ஸ் கலர் காம்பினேஷன் பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்தது. முக்கியமாக சொல்லணும்னா இந்த பிளாக்ல எப்பயுமே ஒரு பாத் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல ஃபினிஷ் ஆகிருக்கிறது யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ எனக்கு பிடிக்குங்க. ஒரு சில பேருக்கு ஒரு விஷயங்கள் பிடிக்காது, ஒரு சில பேருக்கு பிடிக்கும். ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக அந்த டிசைன் நல்ல டிசைன் அப்படின்ற மாதிரி கிடையாது. நான் எப்பயும் அப்படி பார்க்கவும் மாட்டேன். 3-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்படி வந்துடுங்க. இப்போ இந்த டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. ஒரு சைட் வால் ஃபுல்லாகவே பேரியோர் பிராண்டில் வாஷ் பேஷன் கிரானைட்டில் ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சைடில் சுற்றி வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ரீமியமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் கவர் பண்ண எந்த வீட்லையும் இந்த மாதிரி நான் வாஷ் பேஷன் பார்க்கல. ஏன் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்ற தாட் கூட எனக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது இருக்கும். நம்ம வீட்டில் வந்து அப்படி நினைக்க முடியாதுங்க, இது பண்ண மாட்டாங்களே அது பண்ண மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு நிறைய போகும். அதை நம்ம ரெக்கமெண்டை பொறுத்து தான் இருக்குது. ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங்ல இருந்து லாஸ்ட் லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷன் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஆஃப் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் இருக்குது. பேரியோர் பிராண்டில் வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட். சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட ப்ரீமியமாக இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது. வாஷ் பேஷன் பிளான்டெக்ஸ் பிராண்டில் இருக்குது. பிளாக் கலர் டேப் பார்க்க நல்லா இருக்கு. இங்கேயும் சாக்கெட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே பெட்ரூம்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமினுடைய அட்டாச் பாத் ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு இருக்குது. இந்த அட்டாச் பாத்தை பொறுத்த வரைக்கும் சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட். டைல்ஸ் டிசைன் மட்டும்தாங்க வேறு, மற்றபடி இதுக்கு முன்னாடி பார்த்து எல்லாமே ஒன்று தான், அதே ஸ்பெக்ஸ் தான் இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக வள கொலக்கலாம் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலை. இந்த பெட்ரூமில் ரைட் ஹேண்ட் சைடில் செல்ஃப்குள்ள ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் இருக்குது. 2 யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. அதனால் கிராஸ் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போது அந்த ரேட் நெகோசியேஷன்ஸ் அது ஒரு சின்ன ஆஃபீஸ் ஸ்பேஸாக இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளோட பேக் வாங்க தான் இருக்குது, மறைச்சி வச்சுருக்கோம். இந்த பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்த உடனே இந்த பெட்ரூமுக்கு பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது வந்து தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. செல்ஃப்குள்ள ஸ்பேஸ் இருக்குது. லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு 3 BHK 3 டாய்லெட். இப்போது இதே மாதிரி இன்னொரு வேரியன்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, 1523 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த லிஃப்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் தாங்க. இதுவும் சாதாரண கிச்சன் கிடையாது, 10 அடிக்கு 10 அடி தான். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 BHKல கிச்சன் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 11 அடி 11 இன்ச்சு, கிட்டத்தட்ட 12 அடிக்கு 10.25 அடிங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனாக இருக்குது. பெட்ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோர் பிளானில் நல்ல பெரிய பெரிய பெட்ரூமாக இருந்தது. லிவிங் கம் டைனிங் இதை கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு 2 அடி கம்மி. அதில் உங்களுக்கு லிவிங் கம் டைனிங் பெருசாக வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த ஃப்ளோர் பிளான். உங்களுக்கு பெட்ரூம்ஸ் எல்லாம் பெருசாக வேணும், கிச்சனும் பெருசாக வேணும் அப்படின்னாலும் அந்த ஃப்ளோர் பிளான். ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ரொம்ப பெரிய அளவுலாம் கிடையாதுங்க. ஒரு 1 அடி 1.5 அடி தான் வித்தியாசங்கள் வருது. பூஜா ஸ்பேஸ் தனியாக இருக்குது, அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7,100 rupees. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ். நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் நீங்கள் அடிஷ்னலாக கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். கால்குலேட்டர் கையில் எடுத்துட்டிங்களா? அப்படியே 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணவா? 2 BHK 1055 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீடு 1446 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இன்னொரு யூனிட் அவைலபிள் இருக்குது. அந்த கிச்சன் பெருசாக இருக்கக்கூடிய யூனிட் 1523 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 3 BHK ரெண்டுமே ஈஸ்ட் ஃபேஸிங், 2 BHK நார்த் ஃபேஸிங். 7,100 rupees அப்படின்றது நெகோஷியபிள்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காஸ்ட் கிடையாது, ஆல் இன்க்ளூசிவ். கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கள் சைட் விசிட் வந்து பாருங்கள். இந்த வீடை இந்த கடையில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருக்கீங்க, ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க பொழுது உங்கள் லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பர்சனலாக ஆசைப்பட்றேன். நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்றது நீங்கள் சைட் விசிட் வந்து பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். வந்து பார்த்துட்டு உங்களோட நிறைய குறை எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பர்சனலாக நான் அப்கிரேட் ஆகிக்கேன், எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு இன்ஜினியர் வாசன். டாட்டா பாய் பாய். ஒரு ப்ராப்பர்ட்டி நான் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னாலும் சரி, நான் டேரக்ட் பில்டர் ஓனரோட வீடியோ போடுறேன் அப்படின்னாலும் சரி, வீடியோவில் போட்டுருவேன். வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.